வணக்கம் மாணவ செல்வங்களே. முந்தைய பாடத்தலைப்பில் சுவாச அமைப்பு மற்றும் சுவாச செயல்முறை பற்றி விவாதித்தோம். நுரையீரலில் நடைபெறும் வாயு பரிமாற்றம் நடப்பது பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நான் 10ஆம் வகுப்பு உயிரியல் பாடத்தின் வாழ்க்கை செயல்முறைகள் பாடப்பகுதியிலிருந்து சுவாசத்தின் வகைகள் என்ற தலைப்பை பற்றி விவாதிப்போம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்வீர்கள். வாயுக்களின் போக்குவரத்து மற்றும் வாயு பரிமாற்றம், உயிர்மங்களாலான அல்லது உயிர்வழி சுவாசம், காற்றில்லா சுவாசம், நொதித்தல், வாயு பரிமாற்ற அமைப்பில் பரிணாமம், தாவரங்களில் சுவாசம். முக்கிய வார்த்தைகள்: உயிர்மங்களாலான சுவாசம், ஊன்குருத்துகள், அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அல்லது ஏடிபி, காற்றில்லா சுவாசம், நொதித்தல், பைருவேட், பட்டைவாய். கருத்து வரைபடத்தை இங்கே பார்க்கலாம். காற்று என்பது வாயுக்களின் கலவையாகும். நுரையீரலில் அல்வியோலி மற்றும் இரத்த நுண்குழாய்களுக்கு இடையில் வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. பிராணவாயு இரத்த சிவப்பணுக்களின் ஹீமோகுளோபினுடன் பிணைக்கப்பட்டு ஆக்சிஹீமோகுளோபினை உருவாக்கி உடலின் அனைத்து உயிரணுக்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. அதிக உயரத்தில் பிராணவாயு அளவு குறைகிறது மற்றும் கூடுதல் பிராணவாயு வழங்கல் தேவைப்படுகிறது. நுண்குழாயிலிருந்து உயிரணுக்கள் மற்றும் பின்புறம் வாயு பரிமாற்றம். உயிரணுக்கள் தொடர்ந்து பிராணவாயுவை பயன்படுத்துகின்றன. எனவே திசுக்களில் உள்ள பிராணவாயுவின் செறிவு நுரையீரலில் உள்ளதை விட 1/3 பங்கு மட்டுமே. எனவே ஆக்சிஹீமோகுளோபின் சுவாசத்தின் போது உயிரணுக்களில் உள்ள பிராணவாயு மூலக்கூறுகளை வெளியிடுகிறது. உயிர்மங்களாலான சுவாசம். உயிர்மங்களாலான சுவாசம் என்பது உணவு மூலக்கூறுகளின் இரசாயன பிணைப்புகளிலிருந்து உயிரணுக்களில் ஆற்றலை வெளியிடுவதை குறிக்கிறது. உயிர்மங்களாலான சுவாசத்தில் பிராணவாயு முன்னிலையில் அல்லது இல்லாத நிலையில் உணவுகள் ஆக்சிஜனேற்றப்படுகின்றன. பிராணவாயு முன்னிலையில் உயிர்மங்களாலான சுவாசம் காற்று சுவாசம் என்றும், அது இல்லாத நிலையில் காற்றில்லா சுவாசம் மற்றும் நொதித்தல் என்றும் அழைக்கப்படுகிறது. பாக்டீரியா போன்ற நிலைக்கருவிலி உயிரணுக்களில் உயிர்மங்களாலான சுவாசம் உயிரணு கணிகத்தில் ஏற்படுகிறது. மெய்க்கருவுயிரி உயிரணுக்களில் உயிரணு கணிகம் மற்றும் ஊன்குருத்துகள் ஆகியவை எதிர்வினைகளின் தளங்களாகும்.
ஆற்றல் ஊன்குருத்துகள் ஏடிபியாக சேமிக்கப்படுகிறது. எனவே ஊன்குருத்துகள் உயிரணு சக்தி வீடுகள் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே விளக்கப்படத்தில் காட்டப்பட்டுள்ள குளுக்கோஸுடன் தொடங்கி உயிர்மங்களாலான மட்டத்தில் பின்வரும் பாதைகளை கவனிப்போம். காற்று சுவாசத்தில் குளுக்கோஸ் 3 படிகளில் ஆக்சிஜனேற்றப்படுகிறது. கிளைகோசிஸ். இந்த செயல்முறை உயிரணு கணிகத்தில் நிகழ்கிறது. குளுக்கோஸின் மூலக்கூறு பல படி செயல்பாட்டில் ஆக்சிஜனேற்றப்பட்டு பைருவிக் அமிலம் ஏடிபி, NADH கீழ் 2 மற்றும் நீர் ஆகிய 2 மூலக்கூறுகளை உருவாக்குகிறது. உருவாக்கும் பைருவிக் அமிலம் மூலக்கூறுகள் மேலும் அசிட்டல் கோஎன்சைம் A மூலக்கூறுகளாக மாற்றப்படுகின்றன. இந்த செயல்பாட்டின் NADH கீழ் 2 2 மூலக்கூறுகளும் கரிமில வாயுவின் 2 மூலக்கூறுகளும் வெளியிடப்படுகின்றன. ட்ரைகார்பாக்சிலிக் அமில சுழற்சி. அசிட்டைல் CoAவின் 2 மூலக்கூறுகள் ஊன்குருத்துகளுக்குள் நுழைகின்றன. அவை ட்ரைகார்பாக்சிலிக் அமில சுழற்சி எனப்படும் சுழற்சி சங்கிலி எதிர்வினைகளுக்கு உட்படுகின்றன. இந்த செயல்பாட்டில் அசிட்டைல் CoAவின் அசிட்டைல் பகுதி முற்றிலும் CO2, H2O, NADH2, FADH2 ஆக ஆக்சிஜனேற்றப்படுகிறது. எலக்ட்ரான் பரிமாற்ற சங்கிலி எதிர்வினை. மேற்கொண்ட செயல்முறைகளின் பொது உருவாக்கப்பட்ட NADH2 மற்றும் FADH2 மூலக்கூறுகள் ஊன்குருத்துகள் எலக்ட்ரான் பரிமாற்ற சங்கிலி எதிர்வினையில் பங்கேற்கின்றன. இந்த காரணமாக ஒவ்வொரு NADH2 மூலக்கூறுவிலிருந்து 3 ATP மூலக்கூறுகளும் ஒவ்வொரு FADH2 மூலக்கூறிலிருந்து 2 ATP மூலக்கூறுகளும் பெறப்படுகின்றன. ATP தவிர நீர் மூலக்கூறுகளும் இந்த எதிர்வினையில் உருவாகின்றன. இவ்வாறு குளுக்கோஸின் மூலக்கூறு காற்றில்லா சுவாசத்தில் முழுமையாக ஆக்சிஜனேற்றப்பட்டு CO2 மற்றும் H2O மற்றும் ஆற்றலை உருவாக்குகிறது. NADH2 என்பது நிக்கோட்டினமைடு அடினனைன் டைநியூக்ளியோடைடு. FADH2 என்பது ஃப்ளாவின் அடினனைன் டைநியூக்ளியோடைடு. இரண்டு நொதிகளும் உயிரணுக்களில் உருவாகின்றன மற்றும் உயிர்மங்களாலான சுவாசத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. ATP அல்லது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் என்பது ஆற்றல் நிறைந்த மூலக்கூறு மற்றும் ஆற்றல் பாஸ்பேட் குழுக்களின் பிணைப்புகளில் சேமிக்கப்படுகிறது. ATPயில் நைட்ரஜன் கலவை அடினனைன் பென்டோஸ் சுகர் ரைபோஸ் மற்றும் 3 பாஸ்பேட் குழுக்கள் உள்ளன. ATPயின் பாஸ்பேட் பிணைப்புகளை உடைப்பதின் மூலம் ஆற்றல் பெறப்படுகிறது. எனவே ATP செல்லின்
ஆற்றல் நாணயம் என அழைக்கப்படுகிறது. தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிரிகள் ஆற்றலை பெறுவதற்கான ஆதாரமாக குளுக்கோஸ் உள்ளது. குளுக்கோஸ் 2 நிலைகளில் ஆக்சிஜனேற்றப்படுகிறது. முதலில் இது பைருவிக் அமிலத்தின் 2 மூலக்கூறுகளாக மாற்றப்படுகிறது. பின்னர் பைருவிக் அமிலம் CO2 ஆக ஆக்சிஜனேற்ற செய்யப்படுகிறது மற்றும் நீர் அதிக அளவு ஆற்றலை வெளியிடுகிறது. பிராணவாயு போதுமானதாக இல்லாமல் இருந்தால் பைருவிக் அமிலம் எத்தனால் அல்லது லாக்டிக் அமிலமாக மாற்றப்பட்டு சிறிதளவு ஆற்றலை வெளியிடுகிறது. ஒரு தடகள வீரர் கணிசமான அளவு தசை வேலைகளை செய்ய முடியும். ஓட்டப்பந்தயத்தின் போது தசைகளில் ஏற்கனவே உள்ள ATP மூலம் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் ADP ஆக மாறப்படுகிறது. பின்னர் வேலை செய்யும் தசைகளில் உள்ள சர்க்கரை லாக்டிக் அமிலமாக மாறப்படுகிறது. லாக்டிக் அமில மூலக்கூறுகளில் சேமிக்கப்படும் ஆற்றல் சர்க்கரை மூலக்கூறுகளை விட குறைவாகவே உள்ளது. வெளியிடப்பட்ட இந்த ஆற்றல் ATP மற்றும் பாஸ்பேட்டிலிருந்து ATPயை மீண்டும் உருவாக பயன்படுத்தப்படலாம். குறைந்த அளவிலான பிராணவாயு அல்லது அது இல்லாத நிலையில் தசை உயிரணுக்கள் காற்றில்லா சுவாசத்தால் லாக்டிக் அமிலத்தை குவிக்கின்றன. தடகள வீரர் போதுமான பிராணவாயு விநியோகத்தின் கீழ் லாக்டிக் அமிலத்தை அகற்ற முடியும். தசைகளில் போதுமான பிராணவாயு வழங்கல் பிராணவாயுடன் கடன் என்று அழைக்கப்படுகிறது. ஈஸ்ட் பிராணவாயு இல்லாத நிலையில் சர்க்கரையை எத்தில் ஆல்கஹால் மற்றும் கரிமில வாயுவாக மாற்றுகிறது. ஒரு பேக்கர் மாவை அதில் ஈஸ்ட் கலந்து தயாரிக்கும் போது இதை காணலாம். மாவு பிராணவாயு இல்லாமல் நீண்ட நேரம் நிற்கிறது. எத்தனால் உற்பத்தியின் காரணமாக ஒரு தனித்துவமான வாசனை உருவாகிறது. இந்த செயல்முறை நொதித்தல் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் பிராணவாயு இல்லாத நிலையில் ஆற்றலை உற்பத்தி செய்யும் செயல்முறையாகும். சுவாசம் மற்றும் எரிப்பு. 1783 லாவோசியர் கூறினார், சுவாசம் என்பது மிகவும் மெதுவான எரிப்பு செயல்முறையாகும். இங்கு பிராணவாயு கார்பனுடன் மட்டுமல்லாமல் ஹைட்ரஜனுடனும் இணைகிறது. சுவாசம் என்பது விலங்குகளின் வெப்பத்தின் மூலமாக இருக்கும் ஒரு வகையான எரிப்பு என்றும் ராபின்சன் கூறினார். உயிரினங்களால் வெப்ப உற்பத்தி. உயிரினங்கள் வெப்ப வடிவில் ஆற்றலை உற்பத்தி செய்கின்றன. நிலையான உடல் வெப்பநிலையை பராமரிக்க உடல் மேற்பரப்பில் இருந்து வெப்பம் இழக்கப்படுகிறது. உயிர்மங்களால் ஆன சுவாசத்தின் போது உற்பத்தி செய்யப்படும் அதிகப்படியான ஆற்றல் வெப்பமாக வெளியிடப்படுகிறது. ஓடுவது போன்ற தீவிரமான செயல்பாட்டிற்கு அதிக அளவு ஆற்றல் தேவைப்படுகிறது. இது சுவாச விகிதத்தையும் வெளியிடும் வெப்பத்தின் அளவையும் அதிகரிக்கிறது. வாயு பரிமாற்ற அமைப்பில் பரிணாமம். உயிரினங்கள் வாயு பரிமாற்றத்திற்கான பல்வேறு அமைப்புகளுடன் உருவாகின்றன.
அமீபா போன்ற ஒற்றை உயிரணு உயிரினங்கள் மற்றும் ஹைட்ரா மற்றும் தட்டை புழுக்கள் போன்ற பல உயிரணு உயிரினங்கள் பிராணவாயுவை பெறுகின்றன மற்றும் உடலில் இருந்து கரிமில வாயுவை நேரடியாக பரவல் மூலம் அகற்றுகின்றன. நிலம் மற்றும் நீர்வாழ் விலங்குகள் பல்வேறு வகையான சுவாசத்திற்கு எவ்வாறு மாற்றியமைக்கப்படுகின்றன? அவற்றின் வாழ்விடம், உடல் அளவு, நீர் இருப்பு மற்றும் அவற்றின் சுற்றோட்ட அமைப்பின் வகை ஆகியவற்றைப் பொறுத்து வெவ்வேறு சுவாச உறுப்புகள் உள்ளன. கரப்பான் பூச்சி, வெட்டுக்கிளி போன்ற பூச்சிகளில் மூச்சுக்குழாய் சுவாச அமைப்பு இருப்பதை காண்கிறோம். மீன்கள் போன்ற சில நீர்வாழ் விலங்குகளுக்கு செவில்கள் உள்ளன. இது கிளை சுவாசம் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் தந்துகிகள் மூலம் செவில்களுக்கு வழங்கப்படும் இரத்த வாயுக்களை மாற்றுகிறது. தோல் வழியாக சுவாசிப்பது தோல் சுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. தவளை என்பது தோல் மற்றும் நுரையீரல் சுவாச செயல்முறைகள் மூலம் சுவாசிக்கக்கூடிய ஒரு நீர்வாழ் உயிரினம் ஆகும். ஊர்வன, பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் போன்ற நிலப்பரப்பு விலங்குகள் நுரையீரல் வழியாக சுவாசிக்கின்றன. தாவரங்களில் சுவாசம். தாவரங்களில் இலைகள், வேர்களின் மேற்பரப்பு மற்றும் தண்டு போன்றவற்றில் உள்ள இலைத்துளைகள் மூலம் வாயு பரிமாற்றம் ஏற்படுகிறது. சில சதுப்பு நில தாவரங்கள் சுவாச வேர்கள் போன்ற சிறப்பு கட்டமைப்புகளை கொண்டுள்ளன மற்றும் மண்தாரைகளில் உள்ள சிறப்பு திசுக்கள் ஆற்றலை உற்பத்தி செய்வதற்கும் கரிமில வாயுவை வெளியிடுவதற்கும் பிராணவாயுவை எடுத்துக்கொள்ளலாம். இலைத்துளைகள் உயிரணுக்களுக்கு இடையில் உள்ள இடைவெளிகளுடன் பிணையமாக இணைக்கப்பட்டுள்ளது. நீரில் கரைந்த பிராணவாயு நுண்துளை உயிரணு சுவர்கள் வழியாக உயிரணு கணிகத்திற்குள் சென்றது. உயிரணு கணிகத்தில் உள்ள சர்க்கரையின் முறிவு கரிமில வாயு, நீர் மற்றும் ஆற்றலை உருவாக்குகிறது. கரிமில வாயு பரவல் மூலம் காற்று இடைவெளிகளுக்குள் செல்கிறது. உயிரணுக்களால் ஆன பிராணவாயுவை பயன்படுத்துவதால் காற்று இடைவெளிகளுக்குள்ளும் இலைத்துளைகள் மற்றும் லென்டி உயிரணு வெளியேயும் காற்றுக்கு இடையே ஒரு சாய்வு உருவாகிறது. இவ்வாறு பிராணவாயு உயிரணுக்களுக்குள் செல்கிறது மற்றும் தலைகீழ் திசையில் சாய்வு வளர்ச்சியின் காரணமாக வெளியேறும் கரிமில வாயு. வேர்களின் காற்றோட்டம். மண் துகள்களுக்கு இடையே உள்ள காற்று இடைவெளியில் இருந்து வேர்கள் பிராணவாயுவை எடுத்துக்கொள்கின்றன. இது லென்டி உயிரணுக்களுக்குள் வழியாக அல்லது வேர் முடிகளின் மேற்பரப்பில் நிகழ்கிறது. ஆனால் ஈரமான இடங்களில் வளரும் தாவரங்கள், குளங்கள் அல்லது சதுப்பு நிலங்கள் வேர்கள் பிராணவாயுவை பெற முடியாது. நீர் தேங்கிய நிலையில் வளரும் தாவரங்கள் தண்டுகளை வேர்களுடன் இணைக்கும் பெரிய காற்று இடைவெளியை கொண்டுள்ளன. இதனால் காற்றின் திறமையான பரவலை உருவாக்குகிறது.
இந்த தாவரங்கள் வெற்றுத் தண்டுகளை கொண்டுள்ளன. விமான போக்குவரத்தின் சிக்கல் மரங்களுக்கு மிகவும் கடினமானது மற்றும் பலவற்றின் வேர்கள் தண்ணீரில் நிரந்தரமாக தடுக்கப்படுவதால் உயிர் வாழ்வதில்லை. எனவே வெப்பமண்டலத்தின் சதுப்பு நில மரங்கள் மண்ணின் மேற்பரப்பிற்கு மேலே வான்வழி வேர்களை உருவாக்குகின்றன மற்றும் இந்த வேர்கள் மூலம் பிராணவாயுவை எடுத்துக்கொள்கின்றன. ஒளிச்சேர்க்கை மற்றும் சுவாசம். ஒளிச்சேர்க்கை மற்றும் சுவாசம் ஆகியவை வெவ்வேறு உயிர் வேதியியல் பாதைகளுடன் எதிர் எதிர் விளைவுகளாக தோன்றுகின்றன. காட்டப்பட்டுள்ள அட்டவணையில் ஒளிச்சேர்க்கை மற்றும் சுவாசம் ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாடுகளை கவனிப்போம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், காற்று சுவாசம் போதுமான அளவு காற்றின் விநியோகத்தால் நிகழ்கிறது. இது நிறைய ஆற்றல், கரிமில வாயு மற்றும் தண்ணீரை உற்பத்தி செய்கிறது. காற்றில்லா சுவாசம் மற்றும் நொதித்தல் ஆகியவை ஆற்றலை உற்பத்தி செய்ய போதுமான பிராணவாயு வழங்கல் அல்லது இல்லாத நிலையில் நிகழ்கின்றன. பிராணவாயுவில் கிடைக்கும் தன்மை பொறுத்து உயிரணுக்கள் 3 கார்பன் கலவை, பைருவேட், காற்றுள்ள அல்லது காற்றில்லா கலவையின் முறிவை நாடலாம். ஒளிச்சேர்க்கை மற்றும் சுவாசம் எதிர் எதிர் விளைவுகளாக தோன்றுகின்றன, ஆனால் இரண்டும் வெவ்வேறு உயிர் வேதியியல் பாதைகளை கொண்டுள்ளன.